தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திகை நண்பர்களந்த வணக்கங்கள். இந்த 2026 துலா ராசிக்கு இந்த காதல் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் இந்த காதல் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். 2026 பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு டைரெக்டாக வந்து பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறாருங்க. இந்த குரு பகவான் 9ல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வீடு. ஏன்னா அந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவாக குருவுக்கு பார்த்திங்கன்னா 5, 7, 9 பொதுவாக வந்து காதல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது துலா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுக்கிரன் அதிபதியாக கொண்ட ராசி. அந்த சுக்கிரன் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பை விரும்பக்கூடிய ஒரு நபர், எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்புக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்பி ஏமாற்றங்கள் நிறைய சந்தித்த ராசிக்காரங்கன்னா துலா ராசின்னு சொல்லலாம். அந்த காதலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசந்தே போய் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா வந்து அத்தனை விதமான மன உளைச்சல் நம்பி ஏமாந்து கொடுத்து நிறையா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பேசி லாஸ்ட்டில் அவர் நம்மளை நம்பலையேங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் உங்களுக்கு இருக்கும். அந்த 2026 பொறுத்த வரைக்கும் இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய இந்த மனசுமை கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா 9வது வீடு நல்ல வீடு, அடுத்து மாறக்கூடிய வீடு 10வது வீடு குரு மாறுறது நல்ல வருஷம். 2026லேயே மேலே குரு பயிற்சி வருது, அது நல்ல வருஷம், நல்ல அமைப்பு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் வந்து சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11வது வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட ராசிக்கு டைரெக்டாக பார்த்திங்கன்னா பூர்வீக புண்ணியஸ்தானம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா 5வது வீடு 6வது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி வரப்போ ராகு வரப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ராகு 6ல் இருக்கார், ராகு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பார், சனியுடைய சப்போர்ட் கொடுப்பார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6ல் சனி பகவான். இப்போ 6ல் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து பாகிஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மந்தநிலைகள், அந்த காதலில் இருக்கக்கூடிய அந்த தோய்வு, வீட்டளவில் சொல்லலாம் வேண்டாங்கிற அந்த குழப்பங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சண்டை சச்சரவு, 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி திருமணம் பண்ணி வாழ போகிறோங்கிற இந்த பயம், இது எல்லாத்தையுமே இந்த 2026 போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வீட்டளவில் நீங்கள் தாராளமாக பேசுகிறது அல்லது வீட்டில் புரிய வைக்கிறது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் தாராளமாக பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். காதல் அப்படிங்கிறத இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்கும் அவசியம். ஒரு அன்பை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. அப்போ இந்த ஃபேமிலியில் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஏதோ கடனுக்கு வேலைக்கு போகிறோம், வர்றோம், குடும்பத்தை ஓட்டுறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்லே ஒரு வாழ்க்கை ஓடிடுறோம். அப்போ இந்த 2026 கண்டிப்பாக உங்களுடைய காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகப்படியாக கணவன் மனைவிகள் அன்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு வெளிநாடோ வெளியூர் இந்த மாதிரி சுற்றுலா பயணம் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ரொம்ப நாள் இருந்த அந்த வெறுப்புகள் கம்மியாகும். ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துட்டுருப்பீங்களவா, அந்த புரிதல் பரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். அப்போ இந்த நேரத்தை நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அந்த சுக்கிரனுடைய பலம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஆடம்பரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு லவ் இதெல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் சுய ராசிக்கு அதிபதியே சுக்கிரன். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, என்ன திசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 12வது வீடான புதன் வீட்டில் நேசமாக இருந்துச்சு அப்படின்னா காதல் திருமணத்துக்குரிய வாய்ப்பு கம்மி. அதே சுக்கிரன் வந்து மீன ராசியில் அமர்ந்து 6வது வீட்டில் மறைந்திருந்தாங்க கூட உங்கள் ராசிக்கு இப்போ எக்ஸாம்பிள் கன்னி லக்னம் மருந்து 7ல் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த சுக்கிரன் மீன ராசியில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நினச்சது எல்லாமே அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அவங்க லவ் ஆகட்டும், வாழ்க்கையாகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் காத்துட்ருக்கு, தைரியமாக இருங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்பத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிடும். உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா
நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அண்டதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.